சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சீரீஸுமே இன்ஃப்ளூஷன்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓரியன்டாக பார்த்துருப்போம். ஓகேங்களா? பார்ட் 1 பார்ட் 2 அந்த சீரீஸு. அதுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ் அந்த சீரீஸ் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, பிஸ்னஸ்னா என்ன, டாபிக்ஸ் வைஸ் பார்த்துருப்போம். ஒர்க்கு சம்திங். ஓகேங்களா? இப்போ சில பேர் கேட்டிருக்கீங்க, மார்க்கெட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃப்ளூஷனுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட். ஓகே, சேம் டைம் இங்கே நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்கன்னா, ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மேலே நீங்கள் வளரணும், இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்ஃப்ளூஷன்றீங்களே அப்படின்றீங்க. இன்ஃப்ளூஷன்னா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு வயசு எவ்வளோ? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க, ஒரு 20 வயசுன்னு, ஒரு 25 வயசுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? என்னோட ஏஜ் உங்களுக்கு 25. ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து இன்னைக்கு 2025 முடிஞ்சிருச்சுல்ல, 25 எடுத்துக்கங்க. 2016 இந்த வருஷம் முடியிறப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? 26. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னைக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக என்ன கொண்டாடணும்? ஆக்சுவலாக பொங்கல் கொண்டாடணும், நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். கரெக்டாக? இதே நியூ இயர், இதே பொங்கல், இதுவே எல்லாமே என்னதான் ஆகும்? 2027 வரும். ஓகேவா? இதே பொங்கல், தீபாவளி எல்லாமே என்ன பண்ணியிருப்பீங்க? 2025 கொண்டாடி இருப்பீங்க. அப்போ நீங்க 2025 கொண்டாடினதுக்கும் 2026 கொண்டாடினதுக்கும் 2027 கொண்டாட போறதுக்கும் இருக்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் உங்களால புரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு டைமும் நீங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதாவது 25 இருந்து 26 நான் இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணேன், 27 இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். இல்லை 25 இருந்து 26 உங்க தீபாவளி வந்துச்சுதான், ஆனா நான் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண அளவுக்கு இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணல அப்படின்னா, நீங்க இன்ஃப்ளூஷன்ல மாட்டி இருந்திருக்கீங்க. அங்க ஏதாவது ஒரு இதுல உங்களை அப்டேட் பண்ணிக்காம இருந்திருப்பீங்க, லேர்ன் பண்ணிக்காம இருந்திருப்பீங்க. இதேதான் உங்க பிஸ்னஸ். 25 உங்க பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு, 26 எப்படி இருக்கு எடுத்துட்டு போனீங்க, 27 எப்படி இருக்க போகுது? டெவலப் ஆயிருக்கா இல்லை கம்மியாயிருக்கா? கண்டிப்பா இதோட இதை எழுதுங்க. நம்ம அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணுவோம். பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். உங்க பிஸ்னஸ் எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகிறது. ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.